செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டால்தான் அரசியலில் நிலைத்திருக்க முடியும் என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியன் கருத்து தெரிவித்துள்ளார். எனவே அவரால் விலக்கப்பட்டவர்கள் அல்லது விலகி நின்றவர்கள் இவங்கெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அது அவங்களுடைய அரசியலில் ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவல் இது. ஆக்சுவலாக அவங்க அரசியலில் அவங்க இருப்பு இருக்கணும்னா அவங்க ஃபைட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க எடப்பாடியை. தாம்பரத்தில் கொசு, நாய், மாடுகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக மாநகராட்சி கூட்டத்திற்கு மாமன்ற உறுப்பினர்கள் கொசுவலையை போர்த்தியபடியும் விலங்குகளின் பொம்மைகளுடனும் வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கருப்பு சட்டை அணிந்து கொண்டு மாநகராட்சி அலுவலகம் அருகே ஊர்வலமாக வந்த மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மேயர் வசந்தகுமாரி, கமலக்கண்ணனும் துணை மேயர் காமராஜும் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டனர். இதனையடுத்து கருப்பு சட்டை அணிந்து வந்த மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலக நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்து கால்நடைகளை தாக்கி பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் 3வது நாளாக முயற்சித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக குப்பச்சிப்புதூர், பாறைப்பதி கிராமத்தில் உலாவரும் சிறுத்தை ஆடு, மாடுகளை வேட்டையாடி வருகிறது. சுற்றுவட்டாரத்தில் உள்ள சிசிடிவி கேமராவிலும் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து அந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். பஞ்சமி நிலத்தை மீட்க கோரி கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள பஞ்சமி நிலத்தை மீட்டு உரியவர்களிடமே ஒப்படைக்க கோரியும் போலியாக வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்ய கோரியும் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. ஆக்கிரமிப்பாளர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என கூறி கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.